ஹலோ காய்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்த்தது அல்டோ காரோட டிரைவிங் சீட்டில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறது இதில் என்ஜின் பற்றி பார்ப்போம். இதில் என்ஜின் கெப்பாசிட்டி என்ன மாதிரி, இதில் ஃபங்க்ஷன்ஸ் என்ன என்று சொல்லி பார்ப்போம். கன்க்ளூஷனில் அல்டோ வாகனம் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸில் எப்படியான வாகனம், என்ன மாதிரி இப்போ புதுசாக வாகனம் வாங்குறாக்களுக்கு இந்த வாகனம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி கன்க்ளூஷனில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக வந்து இதான் வந்து ஆயில் டேங்க். இது வந்து 796 சிசி கெப்பாசிட்டி அண்ட் வந்து 3 சிலிண்டர் 3 லிட்டர் என்ஜின். இது இதில் ஆயில் லெவலை நம்ம எப்படி தான் செக் பண்ணுறது, இதை எடுத்துகிட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எப்படி எந்த அளவுக்கு ஆயில் ரேஞ்ச் இருக்குது, ஆயில் நம்ம இன்னும் ஆட் பண்ணணுமான்னு சொல்லி நம்ம எத்தனை பார்ப்போம். மூலமாக 5000 கிலோமீட்டர் ஒருக்கா நம்ம வந்து சர்வீஸ் பண்ண வேணும். அடுத்தது வந்து இது வந்து பிரேக் ஆயில். இது ஒரு மெயின் பார்ட் தான். இதில் லெவலில் நம்ம இந்த டேங்கில் இருந்து பார்த்து ஆயில் லெவலில் எந்த அளவுக்கு இருக்குது, என்ன செய்யலாம்னு சொல்லி இதையும் பார்க்கலாம். அடுத்தது கார்பரேட்டர் தான் மெயின் பார்ட். வந்து ஏரையும் ஃபியூலையும் வந்து சரியான ரேஷியோவில் வழங்குறதான் கார்பரேட்டர். இதையும் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி செக் பண்ணணும், கட்டாயமாக செக் பண்ண வேண்டும். அடுத்த இதுக்குள்ளே தான் ரேடியேட்டர் இருக்குது. ரேடியேட்டர் வந்து என்ஜினை கூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த ஏசி ஃபங்க்ஷனோடையும் லிங்க் இருக்கிற ஒரு விஷயந்தான் ரேடியேட்டர். இதில் கூலிங் ஃபங்க்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது எல்லாம் வந்து இந்த திங்ஸில் பார்த்துக்கொள்ளலாம். இதுதான் பேட்ரி, டிசி பேட்ரி 12 போர்ட் தான் வளமையாக யூஸ் பண்ணுறது. அண்ட் வந்து இதுதான் கூலன். அதாவது என்ஜினை வந்து எப்பயுமே கூல் பண்ணி கொண்டிருக்கிற வந்து கூலன். நம்ம கடையில் வாங்குகிற கூலன் யூஸ் பண்ணலாம். நார்மலாக வாட்டர்ஸும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பெரிய இஷ்யூன்றதுக்கு இல்லை. அண்ட் வந்து இதுதான் வந்து எல்லா லைட்ஸ், எல்லா எலக்ட்ரிக் பார்ட்ஸுக்குரிய எல்லா ஃபியூஸும் வந்து இதெல்லாம் இருக்கும். ஏதாவது லைட்ஸோ சம்திங் வேலை செய்யணும்னு சொன்னால் நம்ம இதை செக் பண்ணால் இதில் ஃபியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது வந்து இதுதான் வந்து வைப்பருக்குரிய வாட்டர் ஃபில் பண்ணுற டேங்க். இதில் ஊற்றி நம்ம செஞ்சு கொள்ளலாம். ரைட், இப்போ நாங்கள் கன்க்ளூஷனுக்கு வருவோம். அல்டோ வாகனம் நல்லமா கூடாதா என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன் ஒரு பெஸ்ட் வாகனம் தான் சொல்லுவேன். பட்ஜெட்டுக்கு ஒரு சிறந்த வாகனம், சிறந்த மைலேஜ் தரும். ஒரு லிட்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து மைலேஜ் தரும் வித் ஏசி. ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வெஹிக்கிள் பார்க்குறாக்கள் வந்து கட்டாயம் அல்டோ வாகனத்தை வாங்குறது இல்லை, எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஒரு பெஸ்ட் வாகனம், சரியாக யூஸ் பண்ணால், சரியான ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வாகனம், எந்த வாகனமும் ஒரு இஷ்யூ படுத்தாது. அதில் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அல்டோ இஸ் அ பெஸ்ட் வாகனம் என்னை பொறுத்த வரைக்கும். பட்ஜெட்டுக்கு சிறந்த ஒரு வாகனம். அதோட வந்து மெயின்டெனன்ஸை பார்த்தோம்னு சொன்னால் பெரிய அளவு செலவு இருக்காது. மற்ற கொஞ்சம் கோஸ்டான வாகனங்களுக்குரிய எக்ஸ்பென்ஸ் வந்து சரியான கூட. மெயின்டெனன்ஸ் ஏதாவது வந்துன்னு சொன்னால் சரியான செலவு வரும். பட் இந்த வாகனத்துக்கு வந்து சரியான குறைவு. மற்ற வாகனங்களை கம்பேர் பண்ணக்குள்ள சரியான ஒரு சீப்பான ஒரு ப்ரைஸில் வந்து நீங்கள் இதுக்குரிய பார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரைட், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.